D 4x4, tempo 110. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, எம்மை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீர் தந்தீரையா. படுத்து உறங்கி விழித்தெழுவேன், நீரை என்னை தாங்குகிறீர். படுத்து உறங்கி விழித்தெழுவேன், நீரை என்னை தாங்குகிறீர். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்குத்தான். சூழ்ந்து நிற்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். சூழ்ந்து நிற்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். விடுதலை தரும் தெய்வம் நீ, வெற்றி பாதையில் நடத்துகிறீர். விடுதலை தரும் தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்துகிறீர். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்குத்தான். பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று நீர் பெரித்தெடுத்தீ. பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீ. வேண்டும் போது செவி சாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். வேண்டும் போது செவி சாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்குத்தான். உலக பொருள் தரும் மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி எனக்கு தந்தே. உலக பொருள் தரும் மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி எனக்கு தந்தே. நீரொருவரே பாதுகாத்து சுகமாய் வாழ செய்கின்றீர்.
நீரொருவரே பாதுகாத்து சுகமாய் வாழ செய்கின்றே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். உமது அன்பில் மகிழ்ந்திருப்பேன், உம்மோடுதான் நான் வாழ்ந்திடுவேன். உமது அன்பில் மகிழ்ந்திருப்பேன், உம்மோடுதான் நான் வாழ்ந்திடுவேன். எனக்கு நன்மை செய்தபடியா நன்றி பாடல் பாடுகிறேன். எனக்கு நன்மை செய்தபடியா நன்றி பாடல் பாடுகிறேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எம்மை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. எம்மை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. எழும்பி நிற்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். The book of John's Gospel, chapter 1, verse 6. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். எல்லாரும் வாசிப்போம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். The book of John's Gospel, chapter 17. ஓகே, வாசித்துருவோம். 26 வருஷத்தை வாசித்துருவோம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்து எடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள்.
நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறியனுள்ளாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நான் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். ஓ ஹல்லேலூயா, பவர்ஃபுல். C minor, Fuse, E tabla, tempo 95. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர்.
உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நினைத்து நிறைவேற்றுவீர். D sharp 6/8 modern tempo 110. கல்வாரி நேசர் உன்னை அழைக்கிறார். யாரனுக்காய் போவரென கதறுகிறார். கல்வாரி நேசர் உன்னை அழைக்கிறார். யாரனுக்காய் போவரென கதறுகிறார். Wait. I'm not confident. D 4/4 tempo 90. நான் மன்னிப்படைய நீ தண்டிக்கப்பட்டி. மீட்படைய நீ நொறுக்கப்பட்டி. நீதிமானக பலியானி நித்திய ஜீவன் தந்தி. நீதிமானக பலியானி நித்திய ஜீவன் தந்தி. அன்பே பேரன்பே அன்பே பேரன்பே. காயப்பட்டே நான் சுகமாக என் நோய்கள் நீங்கியதே. காயப்பட்டே நான் சுகமாக என் நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டீ என் பாடுகள் சுகமானேன் தழும்புகளா. கொண்டீ
என் பாடுகள் சுகமானேன் தழும்புகளா. இம்மானுவேல் இயேசு ராஜா இவ்வளவா அன்பு கூர்ந்தே. இம்மானுவேல் இயேசு ராஜா இவ்வளவா அன்பு கூர்ந்தே. அன்பே பேரன்பே அன்பே பேரன்பே. சாபமானே என் சாபம் போக்க மீட்டீரே சாபத்தினின்று. சாபமானே என் பாவம் போக்க மீட்டீரே சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டேன் சிலுவையினால். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டேன் சிலுவையினால். இம்மானுவேல் இயேசு ராஜா இவ்வளவா அன்பு கூர்ந்தே. இம்மானுவேல் இயேசு ராஜா இவ்வளவா அன்பு கூர்ந்தே. அன்பே பேரன்பே அன்பே பேரன்பே. ஏழ்மையானி சிலுவையிலே செல்வந்தனாய் நான் வாழ. ஏழ்மையானி சிலுவையிலே செல்வந்தனாய் நான் வாழ. பிதா என்னை ஏற்றுக்கொள்ள புறக்கணிக்கப்பட்டீரையா. பிதா என்னை ஏற்றுக்கொள்ள புறக்கணிக்கப்பட்டீரையா. இம்மானுவேல் இயேசு ராஜா இவ்வளவா அன்பு கூர்ந்தே. இம்மானுவேல் இயேசு ராஜா இவ்வளவா அன்பு கூர்ந்தே. அன்பே பேரன்பே அன்பே பேரன்பே. மகிமையிலே நான் பங்கு பெற அவமானம் அடைந்தீரையா. மகிமையிலே நான் பங்கு பெற அவமானம் அடைந்தீரையா. ஜீவன் பெற சாவையேற்றி முடிவில்லா வாழ்வு தந்தி. நித்திய ஜீவன் பெற என் சாவையேற்றி முடிவில்லா வாழ்வு தந்தி. இம்மானுவேல் இயேசு ராஜா இவ்வளவா அன்பு கூர்ந்தே. இம்மானுவேல் இயேசு ராஜா இவ்வளவா அன்பு கூர்ந்தே. அன்பே 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 பேரன்பே. நான் மன்னிக்கப்பட நீர் தண்டிக்கப்பட்டி. மீட்படைய நீ நொறுக்கப்பட்டி. நீதிமானாக்க பலியானி. நித்திய ஜீவன் தந்தி. நீதிமானாக்க பலியானி. நித்திய ஜீவன் தந்தி. அன்பே பேரன்பே அன்பே பேரன்பே.
E 6/8 125. கிதியோனி தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. கிதியோனி தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. உணவுக்கு போராடும் தேசத்திலே உண்மை தெய்வத்தை நீ சொல்லணுமே. விளைச்சலை கெடுக்கின்ற எதிரிகளை விரட்டணுமே இயேசு நாமம் சொல்லி. விசுவாசியே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? விசுவாசியே ஊழியம் செய்ய நீ ஒப்பு கொடுப்பாயா? தரித்திர ஆவிகளை துரத்தணுமே, விக்கிரக ஆவிகளை விரட்டணுமே. கர்த்தர் மனம் இறங்க கதறணுமே, நம்ம நாடு நலம் பெற ஜெபிக்கணுமே. விசுவாசியே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? விசுவாசியே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? சுயம் என்ற மண் பாண்டம் உடைத்து விடு, பயமின்றி திருவசனம் அறிக்கையிடு. மாம்சத்தை பலியாக ஒப்பு கொடு, புளியாத அப்பமாக மாறிவிடு. விசுவாசியே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? விசுவாசியே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? இருக்கின்ற பலத்தோடே புறப்பட்டு போ, எதிரியை தோற்கடித்து ஜனங்களை மீட்பார். படைத்தவர் உனக்குள்ளே இருப்பதனா பராக்கிரமசாலியே பயம் வேண்டாம். விசுவாசியே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? விசுவாசியே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? கிதியோனி தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. யோவானி தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. ஜெபிக்கலாம். இந்த நாளிலிருந்து 4 நாட்கள் 1 2 3 4 மாத்தலையோ சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு VBS இருக்கு. கரங்களை கோர்த்துக்கொள்வோம், ஜெபிப்போம். தேவனுடைய பலத்த கிரியை, ஆளுகை, ஆசீர்வாதம், அபிஷேகம், ஞானம், சமயத்துக்கேற்ற புத்தி, தேவனுடைய அந்த பெரிய கரிசனை, the great commission and compassion, தொடர்ந்து ஆசிரியர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை பிள்ளைகளுக்குள்ளாக கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க கர்த்தருடைய வருகை தாமதித்தால் இந்தியா கிறிஸ்துவ நாடாக மாறும்படி, இயேசுவின் நாடாக மாறும்படி, இந்த பிள்ளைகள்லாம் ஒரு பலத்த சந்ததியாக எழும்பும்படி, யவன ஜனமாக பிறப்பிக்கப்படும்படி, தேவ கிரியை பலமாய் எதிர்பார்க்கிறதுக்கும் மேலாக இந்த எல்லையிலே மேல் மாடியிலும் கீழ் மாடியிலும் இந்த எல்லை முழுவதும் பற்றி எறியும்படி, கோடா கோடி தூதர்கள் இறங்கும்படி, மேகம் நிழலிடும்படி, மகிமை நிழலிடும்படி, நன்மை உண்டாகும்படி, இருளின் வல்லமை, சாபங்கள், பாவங்கள், விக்கிரக கட்டுகள், தீட்டுகள், கழிப்புகள், மாந்திரி கிரியைகள், பிள்ளைகளை அர்ப்பணித்த எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், மூதாதையருடைய சாபங்கள், வம்சாவளியின் பாவங்கள்
பிள்ளைகளை பிடித்திருக்கிற இறுதி கால அந்த முரட்டாட்டத்தின் ஆவிகள், அறியாமையின் ஆவிகள், மதியின் ஆவிகள், உலக ஆசாபாசத்தின் ஆவிகள், கவர்ச்சிகளை ஓயாமல் அவங்க பார்க்குற அந்த டிவி, அந்த வீடியோ கேம்ஸ் மூலமாக அவங்க மைண்டெல்லாம் ஒரு மாதிரி கரப்டாக இருக்கும். அதெல்லாம் நீங்கும்படி கர்த்தரை நோக்கி ஏகோபித்து ஸ்தோத்திரிப்போம். ஓ லூபராங்கர பலரகா யதுரை ஆந்தர பல ரீமானா துஷபர பலரக ஆந்தர தார கத்தையாந்துர பலரப நருகர கல் யங்கிரகன மன ஷமத்யாக்கர பல ரபல பல பல பலர கப ஷபர பலர பல பலப நிதாப்பர பல ரியாத்தர கலபர லிகர ஷமத்யாக்கர பலர பல 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 மனம ஷபர பலர பல பலப. 22ஆம் தேதியிலிருந்தே தேசம் முழுவதும் பல இடங்களில் விபிஎஸ் ஆரம்பித்து முடிந்து விட்டது. நாம் நம்முடைய விபிஎஸ்சி ஆரம்பிக்க இருக்கிறோம். ஜூலை வரைக்கும் எனக்குரிய விபிஎஸ் போகும் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஓ தேவனை நோக்கி ஸ்தோத்திரிப்போம். துயாகரப ஹபல ரகல அரந்துரகரப ஷமந்தரபல ரகலகர ரியாந்துரபல ருபலபல பலபல பலப ராகியாக்கரபல ரகலகரப ஷபரபல ரபல பலப. ஹல்லேலூயா. ஆண்டவரே, லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்காக மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு 400-500 பிள்ளைகள் வரும்படி தேவன் அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும், தேவைகளை சந்தியும். அபிஷேகம், தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே, பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அதுதான் தகப்பனே. இயேசுவே ரட்சகர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் தேவன், இயேசுவே என் எஜமான், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் தோழர், இயேசுவே என் மூத்த சகோதரன் என்று உரிமை பாராட்டி இயேசுவே என் கடவுள் ஆண்டவரே, பிள்ளைகள் சொல்லத்தக்கதாக அவருடைய இருதயங்களை பக்குவப்படுத்தும், இருதயங்களை திருப்பும், இருதயங்களை ஈர்த்துக்கொள்ளும், இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சிறியவர்களுக்காக நித்தம் சமூகத்தை தரிசிக்கிற தூதர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தூதர்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிகரகல கமிஷபர பலரபல பல ரீதரம் அனந்தர பல ரகல கபர பலரபல பல பல பலப. கர்த்தர் ஆண்டவரே, விசேஷித்த நுகங்களை முறிக்கும் தேவ அபிஷேகம், பிள்ளைகளை சுகமாக்கும் அபிஷேகம், விடுவிக்கும் அபிஷேகம் ஆண்டவரே, அவர்களுக்கு ஆறுதலை அளிக்கும் அபிஷேகம், ஞானத்தை அருளும் அபிஷேகம், ஒழுங்கை அவர்களுக்குள்ளே விதைக்கப்பட காணும் அபிஷேகம் இறங்கும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதமான தேவ பலன் ஆண்டவரே இந்த முழு குழுவினரையும் தாங்கும்படி வேண்டுகிறோம். வாலண்டியர்ஸ்க்காக செபிக்கிறோம், சமைக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. திரை மறைவில் இருந்து உதவி செய்கிறவர்களுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு திருச்சபையிலும் தரிசனத்தோடு பல போராட்டத்தோடு எதிர்ப்போடு நடத்த முடியவில்லையே என்று சமீபத்திலே ஒரு 6-7 ஊழியர்கள் திருவண்ணாமலையிலிருந்து வந்து ஆண்டவரே கர்த்தாவே தங்களுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டு சென்றார்கள். கர்த்தாவே, அந்த இடங்களிலெல்லாம் வல்லமையான கிரியை பற்றி எறியும்படி வேண்டுகிறோம். இருளர்கள் மத்தியிலே, ஜவாது மலையிலே ஆண்டவரே தகப்பனே, எங்கெல்லாம் அதிகமான கட்டுகள், காவலும், சாபங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தாவே பிள்ளைகள் உமக்காக கொள்ளையாகும்படி ஜெபிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே ஏதோ ஆதாயப்படும்படி நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பாடத்திட்டத்திலும் ஒரு பிரசனம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், உடைய ஆண்டவரே கிரியை பற்றி எரியட்டும். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருக்கும் சௌக்கியம் பலன் தாங்க, ஏக மனம், ஏக சிந்தையை தாங்க, ஒற்றுமையை தாங்க, பொறுமையை தாங்க, உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க, பிள்ளைகள் மனதை இயேசுக்காக கொள்ள ஆண்டவரே கிருபினாலே ஊற்றும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பொருள் வல்லமைகளை முறிக்கிறோம். தண்ணீரை ஆசீர்வதியும், காற்றை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆகாரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வெயிலை நீர் ஆளுமை செய்யும். யோசுவாவை கொண்டு ஆண்டவரே சூரியன் மேலும் சந்திரன் மேலும் ஆளுகை செலுத்தியவர். இந்த நாட்களில் ஆண்டவரே வெயிலின் உக்கிரத்தை தனியும் ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்கும். எங்கள் எல்லா துராக்கிரதங்களை, எங்களை மீறுதல்களை, எங்கள் துணிகரங்களை, எங்களுக்கே உரித்த கேவலங்களை மன்னித்து மீறுதல்களை பொறுத்து தேவன் ரட்சணியத்தை கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 hallelujah, 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 hallelujah. Oh rimaga garadana kabila shabaraba kabarabala rabala bala midangana mananwanka karabadia karabalarabala. ஆண்டவரே
அந்த பிள்ளைகளை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுகிற வேன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், டிரைவர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். வாகனத்தின் மேலும் பிள்ளைகள் மேல் அந்த எல்லையிலிருந்து எல்லை பிசாசின் மேலே முறிக்கப்படுவதாக. இந்த பிள்ளைகளுக்கு இடைஞ்சல் ஏற்படாதபடி இந்த குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிடும், பெற்றோர்களை ஒருமித்த கருத்தை கட்டளையிடும். இந்த பிள்ளைகளை கொண்டு வர விஷயத்தில் நானா நீயா போட்டி பொறாமை இல்லாமல் காரியங்கள் செய்ய உதவி செய்யும். இயேசுவே, பிள்ளைகளை தரிசனமாய் கொண்டு, ரட்சணையத்தை தரிசனமாய் கொண்டு ஒவ்வொரு செயல்பட உதவி செய்யும். திரைமறைவிலே ஒவ்வொருவரும் இல்லத்திலே ஜெபிக்க உதவி செய்யும். வந்து உதவி செய்கிற வாலண்டியர்ஸ் மேல் கிருபை இருப்பதாக. We need more of you. We need all of you. We need your great favor, mercies. Thank you, Lord. இந்த வருஷம் ஆண்டவரே அறுதியிட்டு சொல்லத்தக்கதாக பலத்த சாட்சிகளை எழுப்பும் ஆண்டவரே. அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். பிள்ளைகளுடைய கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. Mighty God, bless you, Lord. Oh, we praise you. தேசத்துக்காய் செபிக்கிறோம், தமிழகத்துக்காய் செபிக்கிறோம், தேர்தலுக்காய் செபிக்கிறோம். 7ஆம் தேதி நடக்கிற 3ஆம் கட்ட தேர்தலுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே பொறுப்பெடுப்பீராக. எல்லா ஆண்டவரே துன்மார்க்க செயல்களை வேறு அறுப்பீராக, வேறு அறுப்பீராக, வேறு அறுப்பீராக. ஆமானின் ஆகானின் கிரியைகள் அழிந்து போவதாக. கர்த்தருடைய யோசனையை நிலை நிற்பதாக. மாதத்தை விசேஷமாய் ஆண்டு வழி நடத்தும். பிரயோஜனமானங்களை சிந்தித்து செயல்பட அருள் தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே. கர்வோம். விபிஎஸ் நிமித்தமாக இன்னும் செத்த நேரத்துக்குள்ளே இதை முடித்து உங்கள் வீட்டுக்கு அனுப்ப விரும்புகிறேன். எல்லா 1ஆம் தேதி இப்படி நடக்கும் எதிர்பார்க்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் முழுவதும் யோவான் ஸ்நானகனை பற்றி தியானிக்கலாம் என்று சொல்லி இந்த விபிஎஸ்சி முன்னிட்டு ஒரு பாரம் ஏற்பட்டது. ஏற்கனவே யோவான் ஸ்நானகனை பற்றி சிந்திக்கணும்னு பாரம் ஏற்பட்டது. அதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்து விட்டது. இந்த மாதம் ஆர்பிஎம் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு வழக்கம் போல சரிக்கு சரியாக இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது. நீங்கள் உலகத்துக்குள்ளே அனுப்பப்பட்டவர்கள், உலகத்துக்குள்ளே அனுப்பப்பட்டவர்கள் நீர் எங்கள் தலைப்பில் தான் விபிஎஸ் நடக்குது. இது நம்ம எல்லாத்துக்கும், இந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்கிறோம், அவங்க சிட்டுக்குருவிகளை போல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன புரியுமோ அது புரிஞ்சால் போதும், அவங்க அசத்த முடியும். காக்கா, குருவி, இந்த மாதிரி எல்லா பறவைகளும் அதுங்க ஒரு பெரிய அறுவடை வேலை செய்யுது. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. மகரந்த சேர்க்கை, தாவர வர்க்கங்கள்லாம் அந்தந்த தோட்டத்திலே வயலில் நடக்கிற வெள்ளாண்மை தவிர எப்படி உலகம் முழுசு காடுகளாக பெருகி இருக்குதுன்னா இதுங்க தான் அந்த வேலையை செய்யுது. இதுங்க தான் அந்த நாற்று நடுற. இது போய் நம்மளை மாதிரி நாற்று நடுறதில்லை, நாற்றை பிடுங்கிறதில்ல, போகிற வழியில் போட்டுட்டு போயிடுது. கர்த்தர் வானத்திலேருந்து அதை போஷிக்கிறார், அதை வளர செய்கிறார். அல்லேலூயா. யோனாவின் புத்தகத்தில் ஒரு ஆமணுக்கு செடியை சாமி வளர்த்து விட்டு அதை காலி பண்ணது போல் God does every marvelous things. ஓகே, யோவான் 1:6 யோசிப்போம். The book of John's Gospel, chapter 1, verse 6. யோவான் 17ஆம் அதிகாரத்தையும் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவே அனுப்பப்பட்டவர். எப்படி பிரமாதமாக ஜெபிக்கிறார், அவ்வளவு வல்லமையான விடுவிக்கிற உண்மைகள் இருக்குது. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். ஒவ்வொருத்தர் பேரையும் நீங்கள் சொல்லிக்கோங்க. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பேர் ரவி. உங்கள் பேர் சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணணும், விசுவாசிக்கணும், காணணும், அந்த தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். இட்ஸ் அ விஷன் given to the body of Christ through the life story of John the Baptist. யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை சரிதை மூலமாக தேவன் ராஜ்யத்தின் தரிசனத்தை தன்னுடைய மணவாட்டிக்கு கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:33 இப்படி வாசிக்கிறோம். நானும் இவரை அறியாதிருந்தேன்,
ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். நாம் ஏதோ பெரிய கருத்து செருவி மிக்க விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோமாக்கும். அப்படி ஏதாவது ரொம்ப பீத்தலாக கவனிங்க. நாம் யாரும் இங்கே ஆக்சிடென்ட்டில் உட்காரல. இதெல்லாம் நீங்கள் தான் நேரம், சமயம், காலம், உணர்வோடு மனசாட்சியோடு யோசிக்கணும். 1ஆம் தேதி காலையில் கூடுறதுங்கிறது ஒரு ஒழுங்குமுறையாக ஆனாலும் அது தோஷமிக்க ஒரு பழக்கமாக மாறிடக்கூடாது. ஒவ்வொரு 1ஆம் தேதி ஒரு அப்பாயின்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்கணும். தேவனுடைய சந்திப்பு உங்களோடு இருப்பதாக இருக்கணும். 1ஆம் தேதி தான்ங்கிறது இல்லை. அதுதான் இங்கே வாசிக்கிறோம். நானும் இவரை அறியாதிருந்தேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு யோவான், இங்கே உட்கார்ந்துருக்கிற கர்த்தராலே அனுப்பப்பட்ட ஒவ்வொரு ஆர்பிஎம் விசுவாசிகள், மூத்தவர்கள், இளையவர்கள், முந்தினோர், பிந்தினோர், வாலிபர், கன்னியர், சிறுவர், சிறுமியர், விபிஎஸ், பிகினர்ஸ் டு சீனியர்ஸ் and all of us super seniors, we are called and sent into the world. நாம் அழைக்கப்பட்டு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோம். It's a very big mandate. இந்த தேர்தல் அறிக்கையை விட தேவன் தான் பரலோக ராஜ்யத்தின் அறிக்கையை நம் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு அனுப்புகிறார். நம்மை தேவன் எங்கெல்லாம் டெம்பரரியாவோ பெர்மனண்ட்டாவோ ஸ்தாபகம் பண்ணுகிறாரோ அங்கெல்லாம் நாம் அனுப்பப்பட்டவர்கள். நாம் கர்த்தருடைய அம்பாசிடர்ஸ், தேவனுடைய அயல் நாட்டு தூதர்கள், பரலோக ராஜ்யத்தின் தூதர்கள், தூதரகத்தின் மக்கள். நமக்கு IFS படிப்பை ஆண்டவர் வசனத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறார். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். நம்மளை அனுப்பும் போதே ஒரு வேலைக்காக அனுப்புகிறார். நம்ம தெரிந்து கொள்ளும் போதே இந்த மறுபிறப்பை தேவன் நமக்கு இரக்கம் உருக்கமாக அருளும் பொழுதே we have come into this world under an assignment. சமீப காலமாக அதுதான், இன்றைக்கி நேற்றுக்கில் தெரியுது தான், ஆனால் சமீப காலமாக அழுத்தமாக தெரியுது. தியானமாக இருந்துகிட்டே இருக்கணும். மூழ்கிறது மாத்திரம் இல்லை, அது சீசன் ஆகணும். வசனத்தில் நீங்கள் ஊறி அது உங்களை தகுந்த ஒரு பாத்திரமாக மாற்றினாதான் இந்த மகத்துவங்களெல்லாம் உங்களுடைய என்னுடைய ஆவியான்மா சரீரத்தின் மூலமாக வெளிப்படும். இந்த தேவன் நமக்கு அருளின வேலை நடக்கக்கூடாதபடி பிறப்பிலே நம்ம அறுத்து போடுறதுக்கு, அழித்து போடுறதுக்கு பிசாசு நினைக்கிறான். அபாட்டான பிள்ளைகளை பற்றி கதறத்தான் முடியும், மன்னிப்பு கேட்க தான் முடியும், மன்றாட தான் முடியும், ஒப்புரவாக தான் முடியும். மற்றபடி கருத்திறந்து வெளியே வந்த எல்லா பிள்ளைகளும் அடுத்து பெரிய கட்டமான போராட்டத்தை கடந்து செல்கிறார் உலகத்திலே. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், தேவனால் அனுப்பப்பட்டு, தேவனால் அழைக்கப்பட்டு, பேரிடப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், முத்திரிக்கப்பட்டவர்கள், சும்மா உஸ்பேத்துறதுக்கு பீத்தெல்லாம் பெருமைப்படுறதுக்கு இல்லை. we have a job to do. எல்லா வேலையும் தேவைப்படுது. புழுக்க வேலையும் தேவைப்படுது, புகழப்படுகிற வேலையும் தேவைப்படுது. 2 வேலையுமே சமந்தான் தேவனுடைய கண்களிலே. தேவன் எல்லா வேலைக்கும் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு அவர் அளிக்கும் பலன் சொல்லப்பட்டிருக்கு. So find yourself to be engaged in the duty given by God. நீங்களும் நானும் தெரிந்து கொண்டா இல்லை, இந்த உலக சமுதாய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை நமக்கு தெரிந்து கொண்டு நம்ம கலாச்சாரத்தின் மூலமாக, தேச நிர்வாகத்தின் மூலமாக நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளும்படி நமக்கு போதிக்கப்பட்ட, நாம் பார்த்து கற்றுக்கொண்ட சில முறைமைகள் தான் அப்படி நாம் ஒரு வரையறுக்குள்ளாக வைத்து கொண்டோம். இல்லை, அதில் அப்படியே வைத்து கொண்டாலும் அதுக்குள்ளாக தேவனுடைய வேலையை நம்ம செய்யணும். தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கு அது இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுங்கிறத
நெத்தியடியாக தெளிவாக வாழ்ந்து முடிக்க வேண்டியது தான். இன்றைக்கி தொழிலாளர்கள் தினம். என்ன தொழில்? we are all the laborers of God's kingdom. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுவடைக்கு எஜமான் தம்முடைய வேலையாட்களை அனுப்பும்படி அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே வயல் நிலங்கள் ஏராளமாய் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். நமக்கு ஒரு வேலை, நம்ம கடவுளை வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, நம்ம கவனிக்க வேண்டிய நபர்கள் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கு இந்த 4 நாட்கள் பணிபுரிகிற திருச்சபை மக்களான நீங்கள், ஆசிரியர் பெருமக்களான நீங்கள், இந்த வார்த்தையை அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சி கேளுங்க. இந்த பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு காமிக்கணும். இந்த பிள்ளைகளில் யார் ஆண்டவருக்கு சொந்தம், யார் இந்த உலகத்தை கலக்கிறலாக இருக்க போகிறாங்க, யார் அந்த யோவானாக இருக்க போகிறாங்க, யார் அந்த கிதியோனாக இருக்க போகிறாங்க, யார் அந்த ஸ்தேவானாக இருக்க போகிறாங்க, யார் அந்த ஆண்டவராகிய தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு யோசேப்பாக, தானியேலாக, ஒரு மோசேயாக, பவுலாக, தீமோத்தேயாக, தீத்துவாக இருக்க போகிறாங்க. அவங்க வைக்கப்பட்ட சமுதாயத்துக்குள்ளே அவங்கள இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிறோம். இது வரைக்கும் அவங்க அங்கங்கே இருந்தாங்க. ஒரு ப்ரீஃபாக 4 டேஸ்க்குள்ளே அவங்களுக்குள்ள தேவன் 4 சுவிசேஷ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க மூலமாக இந்த சமுதாயத்தில், தமிழ்நாட்டில், திருச்சியில், இந்தியாவில், ஆசியாவில் நற்செய்தி பரவும்படி இந்த பிள்ளைகளுக்குள்ளாக கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ராஜ்யத்தின் தரிசனத்தை விதைக்க வேண்டும். இந்தோனேஷியா, வேல்ஸ் தேசத்தில் நடந்த சிறுவர்கள் மூலமாய் நடந்த அந்த எழுப்புதல் நம்முடைய நாட்டிலும் பற்றி எறிய வேண்டும். நம்முடைய சபையின் மூலமாக இந்த முறை 2024 RPVBS மூலமாக ஒரு 40 பிள்ளைகள் எழும்பணும். ஒரு சந்ததிக்கே சவால் விட்டு கர்த்தருக்கான ஒரு யவன சந்ததியை எழுப்பக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவர் அவர்களை காணும் கிருபை உங்களுக்கு தரணும். ஆண்டவருடைய ஆவியானவர்கள் மேல் இறங்கும்படி நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு நம்ம உதவியெல்லாம் செய்ய முடியாது. அவர் சொல்கிற வேலையை செய்கிறது தான் அவருக்கு பெரிய உதவி. ஒருத்தரும் we cannot help God. God does not need any help. அவர் சொல்கிறத செய்கிறதே அவருக்கு பெரிய உதவி. பரிசுத்தாவினால் அபிஷேகிக்கிறது அவர். இவங்க இவங்க அபிஷேகம் பெறுவாங்க, பெறமாட்டாங்க, நாம் அவங்கள ஒதுக்க முடியாது. God can touch any child. நம்ம குரூப்புக்கு ஒரு வீடியோ கிளிப் அனுப்பியிருக்கேன். பால்ராஜ் அனுப்பினார். பிரீத்தி ஸ்ரீனிவாசனா சம்திங் லைக் தட். ஒரு அம்மா குவாட்ரப்ளேஜிக் பேஷண்ட், என்ன பயங்கரமாக பணிபுரிந்திருக்கிறாங்க. நம்மளாம் நாக்க பிடிக்கணும். இம்மி கூட திமிரு, அகம்பாவம், மூர்க்கம், பீத்தல், இந்த செல்ஃப் எஸ்டீம் பேசுனீங்கன்னா நேராக நரக குழிக்கு போயிடுவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. கடவுளை அறியாத அவங்களாம் மனித நேயத்தோடு நடந்து சமுதாயத்தில் அத்தனை பேருக்கு வாழ்வு கொடுக்க முடியும் போது சுகதேகிகளாக பாவ மன்னிப்பு பெற்று முடியலா வாழ்வுக்குரிய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருந்து வாழ்க்கையே நாசம் பண்ணி நேரத்தை வீணாக்கி கண்டதையும் கடையதையும் பேசி வாயால் பாவத்தை கட்டிக்கிட்டு செயலிழந்து போய் மொக்கையாக வாழ்கிறத விட ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வெளியில் போய் பாருங்கள். இன்னும் 2-3 தடவை அந்த வீடியோவை பாருங்கள். அதை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கிற விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சோல் ஃப்ரீ, ஆத்ம விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி 120 பேருக்கு, என்னைக்கு ஆரம்பித்தாங்க எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். அதுக்குள்ளே 120 பேருக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்குறாங்க. அதில் வெளியே போனவங்க மற்றவங்களுக்கு நான் மறுவாழ்வு கொடுக்குறேன்னு சொல்லி நம்பிக்கையோடு வெளியே போயிருக்கிறாங்க. வாட் அ சேலஞ்ச். அவங்களுக்குள்ள பரிசுத்தான் இருக்கிற இந்த ரிலிஜியஸ் டைப்பில் நம்ம இங்கே பேசிக்கிற மாதிரி வரங்கள் அது இதெல்லாம் இருக்கா? தரிசனம், சொரணை, வைராக்கியம். ஒரு பெண்ணு
நீ வாழ்கிறத விட செத்து மடிவது நல்லதுன்னு சொன்ன அப்படிப்பட்டதான வார்த்தையை பெற்றவ கொதித்தெழுகிறாள், விழித்தெழுகிறாள். தெபராளை விட எழுகிறாள். ஷீ இஸ் டச்சிங் லைஃப்ஸ். அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள் அல்லவே என்கிற நிலையில் இருக்கிறாங்க. லைட்டாக ஆண்டரை அப்படி சுண்டி விட்டால் அவங்க மூலமாக அத்தனை கூட்டம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வந்துடும். வேசிகளும் ஆயக்காரர்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த சபையில் உட்காந்துக்கிட்டு நொட்டை சொல்லிக்கிட்டு குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு கல்லெறிஞ்சிக்கிட்டு இருக்கிற வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு தான் போகணும். ரைஸ் அப். நீ தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். வெறும் சம்பாத்தியமாக மாத்திரம் இருந்து மண்ணுக்கு போயிடாதீங்க. காலையில் அந்த மூட் அவுட் ஆக்குற இந்த மாதிரி பேச்செல்லாம் நிறுத்துங்க. நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. our days are counted. உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர், நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினால் அவர் பெரியவர். அவளுக்கு இருக்கிற கடவுள் நம்பிக்கையில் ஒரு பொண்ணு எழும்பு இப்படி செய்வான்னு சொன்னா அவளுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் தெரியுமா? அதெல்லாம் தெரியாதெல்லாம் யோசிக்கிறேன். இதெல்லாம் நான் இங்கே நின்று சொல்கிறதுக்கே எனக்கு யோகிதை இல்லைங்கிற மாதிரி எவ்வளோ செத்து தான் மடிகிறேன் நான். யோவான் 3:28 வாசிக்கிறேன். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள் சொல்லி யோவான் ஸ்நானன் சொல்கிறார். யோவான் 3:28 நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதுக்கு நீங்களே சாட்சிகள். இந்த 4 நாள் உங்களிலே கிறிஸ்துவை அவர்கள் காண வேண்டும். பிள்ளைங்க அப்படி சொன்னால் நான் கிறிஸ்து அல்லம்மா, இயேசுதான் வார்த்தையானவர் தான் மெய்யான தேவன், அவர் தான் ரட்சகர்னு சொல்லணும். நம்மளை ஆண்டவர் உபயோகித்தாலும் யோவான் ஸ்நானன் ஊழியத்தில் எல்லா துராக்கிரமர்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க. ரோமாபுரி பட்டாளத்து மக்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க. ஆயக்காரர்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க. வேசிகள் மனம் திரும்பி இருக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யணும் கேட்டிருக்கிறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் யார் நம்மளை பார்த்து எந்த ஒரு நாள் நம்ம மூஞ்சியை பார்த்து நான் என்ன செய்யணும் பரலோக ராஜ்யத்தை அடையிறதுக்கு, நான் நித்திய ஜீவன் அடையிறதுக்கு கேட்டிருக்காங்க. என்ன விதத்தில் நம்ம ப்ரெசன்ட் பண்ணிட்டு இருக்கோம் யோசிங்க. காலையில் கோயிலுக்கு வந்து அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டதுனால என்ன சாதிச்சிட போகிறோம்? யாரை மெப்பிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம்? யாரை சந்திக்க வந்திருக்கிறோம்? ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. சாமானியமாக இந்த சமுதாயத்துக்குள்ளே போய் 400 பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துட முடியுமா? அவங்களோட பேசிட முடியுமா? ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியுமா? இதெல்லாம் அவர் செய்ய போகிறாரு, செஞ்சுருக்காரு இத்தனை வருஷம். இந்த வருஷம் செய்வார் விசுவாசிக்கிறோம். வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடஞ்ச மாதிரி நடந்துக்கூடாது. வந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வழிநடத்த வைராக்கியம் தேவை, கிருபை தேவை, கீழ்ப்படுதல் தேவை, பானப்பிள்ளையா வார்க்கப்பட்டு போகும் அந்த உருகுதல் தேவை. You have to let your heart to be melted. அதுதான். The vision will make you the person that you ought to be, that you ought to become. ஏசாயா 40:3-5 வரைக்கும் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரணானவைகள் சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இந்த முறை நான் அதை யோசித்த போது, இந்த வார்த்தை ஏசியா காலத்தில், இது இன்னும் ஏசியாவுக்கு பின்னே ஒரு 700 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நிறைவேற போகுது. ஏசியா சொன்ன காலத்துக்கு முன்னே எத்தனை வருஷம், எத்தனை ஆயிரமாம் ஒரு மில்லனியல் லாங்கிற இல்லைன்னா 1,500 ஆண்டு காலங்கள், 1500 ஆண்டு காலங்கள் கர்த்தர் காத்திருந்து ஏற்ற நேரத்தில் ஏசியா சொல்லி 700 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒருத்தன் வரணும், அவன் இயேசுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான்.
மீட்பருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான், அவன் வனாந்தரத்தில் கூப்பிட சத்தமாக இருப்பான்னு சொல்லியிருக்கு. நம்ம இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஆதங்கப்படுறோம். கர்த்தரா பார்த்து கிருபையா நமக்கு பாடத்திட்டங்களை தருகிறார். கிருபையா 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 தான் எல்லாத்தையும் செய்கிறாரு. We don't slog, we don't sweat. பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பேர் சம்பாதிக்கிறதுக்கும் நாயா பேய அலையிற மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை பெறத்துக்கு என்னைக்காவது நீங்க இருந்திருக்கீங்களா? முட்டி போட்டிருக்கீங்களா? ஜெபிச்சிருக்கீங்களா? உபவாசிச்சிருக்கீங்களா? அவரோட முகத்தை தேடி இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையை ஒடுக்கி இருக்கிறீங்களா? ரெடிமேட் ஃபுட் மாதிரி ஆண்டவர் வசனத்தை நமக்கு அள்ளி கொடுக்குறாரு. என்ன, வாட் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஹேவ் யூ டு ரிசீவ் காட்ஸ் வேர்ட்? வனாந்தரத்தில் கூப்பிட சத்தமாக யோவான் இருப்பதற்கு அவன் ஆண்டவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கத்துக்கு முன்னே அவனை உருவாக்கி இருக்கிறாரு. God has prepared himself. God had prepared a vessel, a man called John. உங்களுக்குள்ள அந்த ஜீவ வார்த்தையை கொடுக்கும்படி தான் யோவான் வஸ்தி நீ மட்டோன்னு ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை ஆண்டவர் சொல்லலையே. வாய்க்கு கைக்கும் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறவங்க, நான் ஆணும் இல்லை பெண் இல்லை யூதன் என்ற கிரேக்கன் சொல்கிறவங்க, ஏன் அந்த சூடு சொரணை கத்தற்கா நிற்கக்கூடிய வார்த்தை பெற்று உத்தரவாதத்தோடு 4 பேரை ஆதாயப்படுத்துறதுக்கு இல்லை. அதுதான் ஏன் வேணும், அந்த அந்த வைராக்கியம் தான் உங்களுக்கு வேணும். அது இல்லாமல் மண்ணுக்கு போயிடாதீங்க, புழுதிக்கு போயிடாதீங்க. எழும்புறது கஷ்டம். நான் கடவுளை வேலைக்காரன், நான் சொன்னது தான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், அவன் பேர் யோவான். நீங்கள் உட்காத்துருக்கிற ஒவ்வொரு பேரும் அதுதான். திரும்பி எத்தனையோ முறை சொல்லிட்டேன், டீசென்சிக்காக இயேசுக்கு பின்னாடி வராதுங்க. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் டைம். அவருடைய ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீரங்கிற அந்த மகிமையெல்லாம் திறந்து ஒரு கைதியை போல, ஒரு குற்றவாளியை போல சிலுவையில் தொங்குறதுக்கு முன் வந்தார். நமக்கு என்ன பீத்தல் வேண்டியிருக்கு? நிறுத்துங்க, அந்த மாய போக்கை நிறுத்தி சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுக்காக இந்த சமுதாயத்தில் வளம் வாங்க துடிங்க. என்னை அபிஷேகிங்க, எனக்குள்ளே நம்முடைய வார்த்தையை வைங்க, எனக்குள்ளே நம்முடைய ரத்தத்தை ஊற்றுங்க, எனக்குள்ளே நம்முடைய அக்கினி நுகங்களை முறிக்கிற அபிஷேகத்தை தாங்கன்னு கேளுங்க. வாந்திர வெளியிலே தான் இருக்காங்க பிள்ளைங்க, வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. they don't have hope, they are always suppressed, abused. குழந்தைங்க ஒரு 4 days, அதுக்கப்புறம் இது ஒரு இவெண்ட் ஆகிடக்கூடாது. அப்படி தான் ஆகிட்டே இருக்குது. இது ஒரு நிகழ்ச்சி ஆகிடுது. திருவிழா மாதிரி அவ்வளோ திருவிழா முடிஞ்சிச்சிங்க. அது குழந்தை கொடுத்துங்க வருங்க, அதுதான். அதுக்கப்புறம் எல்லா பக்கம் போயிருங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ வரும். அது மாதிரி தான். அது மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் ஊழியம். அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்களை திருவிழா மாதிரியே பெற்றுட்டு அப்படியே விட்டுறீங்க. சும்மா உட்காந்து சீன் விடாதீங்க. உங்கள் மட்டித்தனமான கோபத்தெல்லாம் சாத்தா மேலே காமிங்க, இருளின் மேலே காமிங்க, பாவத்தின் மேலே காமிங்க, உங்கள் வீராப்பு மேலே காமிங்க, உங்கள் பொறாமை மேலே காமிங்க, உங்கள் பலத்தை தீங்குற அந்த அசுத்தத்தின் மேலே காமிச்சு அதை நசுக்கி அழிச்சு போடுங்க, சுட்டரிச்சு போடுங்க. ஸ்தோத்திரம். மல்கியா 3:1, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கு மல்கியாவிலே பார்க்கிறோம். எலியாவின் ஆவி கொண்டவனாக, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். கர்த்தருடைய நாள் ரொம்ப சமீபமாக இருக்கு. 3ஆம் உலகப் போர் எப்படியும் வெடித்து கிளம்பலாம். என்னென்னமோ நடக்குது, அதை பற்றிலாம் நமக்கு என்ன கவலை? நாட்களை என்னும் அறிவை தேவன் சபைக்கு தான், சபைக்குள்ளே சபை மக்களுக்குள்ளே இருக்கணும்னு தான் எதிர்பார்க்கிறாரு.
அமெரிக்கன் பிரசிடென்ட்டை எதிர்பார்க்கல, யூஎன்ஓ தலைவன்ட்ட எதிர்பார்க்கல, நேச நாடுகளோ எதிரி நாடுகளோ இல்லை இஸ்லாமிய நாடுகள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கல. நீ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இனி காலம் செல்லாது, சபையை விழித்தெழும்பு நம்மகிட்ட தான் கேட்குறாரு. அவங்க அடிச்சுக்குவாங்க, அவங்க சாவாங்க, எழும்புவாங்க, எனக்கு என்ன போச்சுன்னு இருந்தால் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தோங்கும் காலமாக இருக்கிறது. ஒரே ஸ்லோகம் தான், நீ தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், உன் பேர் யோவான், யூ ஆர் அன் அசைன்டு பர்சன். அதான எம்ஜிஆர் நகருடைய, எம்ஜிஆர் நகரே நமக்கு தீர்க்கமாக பேசுது. இட்ஸ் அசைன்டு லேண்டு. அவன் மேலே இவன் மேலே பழைய போட்டு எல்லாம் சுருட்டணும். அந்த பழைய முதல் யார் யார் கொடுத்தாங்களோ அதெல்லாம் என்னமோ பண்ணி வீடு வாசல் அது இது வாங்கி போட்டாச்சு. பல நாள் கள்ளன் ஒரு நாள் ஆகப்படான்னு இப்போ மென்னியை பிடிக்கிறான், எல்லாம் திரு திரு முழிக்கிறோம். இது மாதிரி தான், இது மாதிரி தான். உபாம் 32:8 32,000 தடவை வாசிங்க, மண்டையில் ஏதாவது ஏறும். நீங்கள் எப்போ எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், எது உங்களுக்கு சொந்தம் எது உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு கர்த்தர் எழுதியிருக்கிறாரு. அருள்வாக்கு பெறுவதற்காக 1ஆம் தேதி வந்து உடுக்கடிச்சு நல்ல காலம் பிறக்கும். நல்ல காலத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். தோத்துறோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்டே போயிடுச்சு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீதாம்மா யோவானு. சொல்லுங்க, நீங்கள் தான்ப்பா யோவானு. நீங்கள் போகிற விரும்புகிற இடத்துல நீங்கள் தான் யோவான். நானும் அங்கெல்லாம் போக மாட்டேன். எங்கே போகிற அங்கே தான் நீங்கள் யோவானு. சொந்தத்தை பற்றியில் போகிறீங்களா, எனக்கு அவங்க தான், எனக்கு எங்கள் சொந்தம் தான் எல்லாம், அங்கே தான் நீங்கள் யோவானு. தோத்திரம். எதிரிக்கிட்ட போகிறீங்களா, அங்கே தான் நீங்கள் யோவானு. சோத்திரம், சோத்திரம். ஆமாம். யார் உங்களுக்கு ஜிங் ஜிங், அங்கே தான் நீங்கள் யோவானு. எப்படி சௌரியம்? யாரை தூக்கி நிறுத்துறீங்களோ அங்கே தான் நீங்கள் யோவானு. ஃபேக்ட்ரி தூக்கி நிறுத்துறீங்களா, அங்கே தான் நீங்கள் யோவானு. தோத்திரம். சத்தமே இல்லையே. சமுதாய பணி தூக்கி நிறுத்துறீங்களா, அங்கே தான் யோவானு. நியாய தீர்ப்பை பற்றி சொல்லணும், வருகையை பற்றி சொல்லணும், பாவமணி பற்றி சொல்லணும், உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லணும், மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறதுங்க பற்றி சொல்லணும். கார்பரேட்டில் வேலை செய்கிறீங்களா, அங்கே தான் நீங்கள் யோவானு. எப்படி சௌரியம்? எங்கள் யோவான்லாம் எழுஞ்சின்னு இருங்க பார்ப்போம். நீங்கள் தானே? அடாடா, காலையில் அடிக்கிற உஷ்ணத்தில் அப்படியே குளிர் ஏசி மாதிரி ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். ஓகே, கரங்களை உயர்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, தொடர்ந்து இந்த ஆண்டவரே சத்தியம் என்னை எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்ய முடிய வேண்டுகிறோம். ரெகபோத் பெனியலை விடுதலை செய்ய முடிய வேண்டுகிறோம். ஏசேக் சித்தனா ஒளிந்து ரெகபோத் தொடங்க வேண்டிக் கொள்கிறோம். இந்த 400 பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு தரிசனம் விதைக்கப்படும்படி கர்த்தருடைய வருகை சமீபமோ தூரமோ அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக மாபெரும் அறுவடை, ஒரே இரவிலே ஒரு தேசம் பிறக்குமோ என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மாலை முடியும், அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். வனாந்தரத்திலே ஒலிக்கிறவனுடைய குரலை போல தகப்பனே ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சத்தத்தை சுமந்தவர்களாக, சங்கீதம் 29 அப்படியே அவர்களுக்குள்ளாக அது வேர் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யும். தேங்க்யூ. இந்த பந்தியிலே கையிடுகிறதுனாலே ஒரு விசேஷத்தை பலன் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள முடிய வேண்டுகிறேன். இயேசு நாமத்தில் பிதாவை. உட்கார்வோம். இந்த புதிய மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் நாளிலிருந்து இந்த மாதம் முழுவதும் நடக்கிற அநேக விசேஷத்த ஊழியங்கள், விசேஷத்த நாட்கள், குறிப்பாக எங்களுக்கு நியமித்திருந்த இந்த முதல் 4 நாட்கள் நடக்கிற விடுமுறை வேதாம பள்ளி எல்லா இறைப்பணியின் மேலே நம்முடைய பலத்த ஆளுகை இருப்பதாக. இந்த பந்தியிலே கையிட்ட ஒருடைய ஆவியான்ம சரீரத்திலே கர்த்தரா இயேசுனுடைய தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு நிறைக்கும்படி ஜெபிக்கிறேன். பந்தியிலே கையிடாத ஒருக்காய் வேண்டிக் கொள்கிறோம். ஞானஸ்தானம் பெறால் ஞானஸ்தானம் பெற்று மூடு பந்தியமர அவர்களுக்கு மன திடனை தரும்படி வேண்டுகிறோம். மீதி துணிக்கலான பரிசுத்தான ஐக்கியத்தை நினைவு கூறுகிறோம். வானவிருந்திலே மூடு பந்தியமரும் நாளுக்கான ஆவலை எங்களுக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பும்.
எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை தாரும். நாங்கள் எதிர்நோக்குற 400 to 500 பிள்ளைகள், அவர்களை உம்முடைய ஜனமாக நீ தெரிந்து கொள்ள, உம்முடைய சந்ததியாக தெரிந்து கொள்ள கர்த்தருடைய மனதுருக்கம் நதியளவாக இந்த இடத்துல பிரவாகித்தோடு முடி செபிக்கிறோம். ஒவ்வொருக்கும் நல்ல சந்தோஷம் கிருபை தாரும். எல்லா நெருக்கத்தின் மேலே இயேசுவின் நாமம் வெற்றி சிறப்பதாக. பலவீனத்தின் மேலே, வியாதியின் மேலே, பராக்கின் மேலே, சோம்பலின் மேலே, தூக்கத்தின் மேலே, பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளை சுற்றிலும் இந்த வகுப்பின் திட்டம் விடுதலைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சிறையிருப்பின் வல்லமைகள் முறிக்கப்படுவதாக. எல்லா முடக்கத்தின் ஆவி முறிக்கப்படுவதாக. ஒரு விசேஷத்தை விடுதலை நாவி, ஆனந்த மகிழ்ச்சி, ஆனந்த கீதம், விடுதலையின் கீதம் ஒவ்வொரு நாவிலும், ஒவ்வொரு உள்ளத்திலும், ஆத்ம சரீரத்திலும் வெளிப்படுவதாக. Yes, Lord, we want to enjoy the supernatural assistance of the Lord in a mighty way. இந்த புதிய மாதத்துக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தாரும். வெயிலின் உக்கிரத்தை தணியும். இந்தியா முழுவதும், தேசங்கள் முழுவதும் நடக்கிற விடுமுறை வேதாம் பள்ளியிலே பலத்த அறுவடை இருக்க வேண்டுகிறோம். வார்டான் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா சூழ்நிலையில் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நினைவு கூறுகிறோம். அவர்கள் மத்தியிலும் ஆண்டவரே பாரத்தோடு பணிபுரியவர்களுக்காய் வேண்டுகிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே முடிவிலாம் வாழ்வு கிடைக்க உதவி செய்யும். தேங்க்யூ. இந்த ஊழியத்தில் விசேஷமாக விதைக்கிற ஒவ்வொருக்காக வேண்டுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அதுக்குரிய பலனை இம்மையிலும் மறுமையிலும் காண உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட். நேரத்துக்கு இதை நாங்கள் ஆரம்பித்து ஒவ்வொரு நாள் முடிக்க உதவி செய்யும். எல்லா அன்டுவர்ட் இன்சிடென்ட்ஸ் இயேசு நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. தடைகள் நிர்மூலமாவதாக. மரணம், துக்கம், பிரிவினை, வியாதி, எமர்ஜென்சிஸ், அன்வாரண்டட் எமர்ஜென்சிஸ் இயேசு நாமத்தினாலே அதை நிறுத்துகிறோம். தங்கு தடையின்றி பிள்ளைகள் வந்து போக, ஆசிரியர்கள் வந்து போக கர்த்தாவே கர்த்தர் அனுகிரகிப்பீராக. அதிகாரிகள் தயை கிடைக்க உதவி செய்யும். விஷயமைகளே எல்லா துன்மார்க்க எண்ணங்கள் வெட்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். மக்கே நன்றி. சமையலுக்கு அடுத்த விஷயத்திலே உடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. எந்த நாசமோசம், எந்த நட்டம், எந்த ஒரு ஆண்டவரே பிசாசின் கிரியை ஆண்டவரே வெளிப்படாதபடி காத்துக்கோங்க. பாதுகாவலை கட்டளையிடுங்க. குறிப்பாக ஒரு பெரிய பொறுப்பை எடுத்து செய்கிற ஃப்ரெடி மேலே தெய்வீக சுகம், ஆரோக்கியம், கிருபை இருப்பதாக. ஓ தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகளாக எங்களுக்கு உதவி செய்கிறீர். எல்லா திகைப்பின் மத்தியிலே ஆரம்பம் அற்பமாக இருந்தால் முடிவு சம்பூர்ணமாக இருப்பதாக. இயேசு மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள்ளே எல்லா இடங்களிலே எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். இந்த இடத்துல எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணி அறிவின் வாசனை வெளிப்படுத்தி தரும்படி ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராக இருந்து பெரிய அதிசயங்களை செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். இயேசு நாமத்தில் இந்த ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் அன்பின் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்ம ஆண்டவராக இயேசு அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யுனியும் ஐக்கியம் உங்களோடு, உங்கள் பிள்ளைகளோடு, உங்கள் மூலமாய் ஆண்டவர் அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரி மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.